ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புளி சாதம் செய்யறதுக்கு அரிசியை ஊற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை அரிசி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குண்டானில் தண்ணி வச்சு நல்லா சலன்னு கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தட்டு போட்டு மூடி நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் அரிசி ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா புளி சாதம் உதிரியாக வரும். இப்போ இதை தட்டு போட்டு மூடி இது நல்லா சலன்னு கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை நல்லா தாராளமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வேவும் நல்லாவும் இருக்கும். இப்போ தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இந்த வடித்தட்டை போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம். அப்புறம் கொதிச்சோடனே இப்போ கொதி வரும்போது இந்த தட்டை திறந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கீழே தள்ளிடும் அந்த தட்டை. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேவைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கலரி விடுங்க, நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முக்காதான் வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. அப்போ தான் புளி சாதம் நல்லாயிருக்கும். இது வடிக்கும் போதே அதில் நல்லா வெந்துடும். இப்போ வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி துணியை நல்லா ஈரம் பண்ணி நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி சாதத்தை நல்லா பரப்பி ஆற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும் இந்த சாதம் புளி சாதத்துக்கு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு அப்படியே விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் நல்லா ஆற. இப்போ இது ஆறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கிண்ணத்தில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளி சாதத்துக்கு. இப்போ கடுகு பொஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையே தோலை உரித்து 2 ஆக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 ஆகும். அதை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதங்க வேணாம், பச்சையாக இருந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த புளி சாதம் தூளை இதில் தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளி சாதம் தூளும் இந்த புளி குழம்பும் நான் ஒரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூளை இதில் தூவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புளி குழம்பும் இந்த சாதத்தில் ஆட் பண்ணி நல்லா கலரிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலரிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூள் மேலே தூவிட்டு இந்த குழம்பு ஆட் பண்ணி கலரதால் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த புளி சாதம். நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த தூளும் குழம்பும் ஊற்றி நல்லா கலரும் போதே நல்லா கம்மன்னு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளி சாதம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளி சாதம் நல்லா கலரி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.